ஹாய் ஆல், வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்கள நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் சேனலாக இருக்கும். மார்க்கெட்டை பற்றின இன்டெப்த்து, மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை ஒவ்வொன்றும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னுடைய நாலேஜு கீழே நான் அந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதனுடைய இந்த சேனலுடைய மெயின் மைய கருத்து எங்கே இருக்குது, மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்னு நமக்கான சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை நான் லைவ் அப்டேட்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதனுடைய கண்டென்ட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு மெசேஜுக்கு பின்னாடியும் என்ன அனலிசிஸ் இருக்குது, என்னுடைய நாலேஜ் என்ன அப்படின்றது தான் இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது, பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படி ஒர்க் ஆச்சு, ஃபின் நிஃப்டியில் 26,450 லெவல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், பேங்க் நிஃப்டியில் 55,500 எப்படி பீச் ஹார்ஸுக்கு ஒரு முக்கியமான லெவலாக இருந்தது. அதே சேம் டைம் பேங்க் எக்ஸுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ 63,200 எப்படி அசம்பிள் பாயிண்ட்டு இன்றைக்கி வேலிடாக இருந்தது, எப்படி முன்கூட்டியே லெவல்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க, நீங்கள் ப்ரீமியமாக ஏதாவது டூல் யூஸ் பண்ணுறீங்களா, இப்படி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பொறுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை இந்த இதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்னைய இந்த சேனலில் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ என்னையை நீங்கள் எங்கேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, மிஸ்டர் பங்குச்சந்தை சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அந்த சேனலில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராக்கு கிடச்சிரும், ஒரு ரூட்டு கிடச்சிரும். நீங்கள் என்னை எங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும், எங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும், எப்படி என்னை ஃபாலோ பண்ணணும், என்னுடைய அக்யூரசிக்கு பின்னாடி எப்படி ஒரு ஒரு நாலேஜபிள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியரான ஒரு வியூ இந்த வீடியோ உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிடும். தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் கொடுத்துரும் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 17 நிமிஷம் தான் இருக்குது. முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, என்னை பற்றின ஒரு அனலிசஸ்ஸு, எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நானே தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஒரு ஐ ஓப்பனிங் கிடைக்கும். ஐ ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு பட்சத்தில் ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடச்சிரும், என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃபுட் பிரிண்ட் கிடச்சிரும். ஸோ இதை பார்த்துருங்க. அடுத்து இந்த மிஸ்டர் பங்குச்சந்தையின் ரகசியம், கேள்வி பதில், இது முதலீடு செய்வதற்கான நேரமாக, கட்டம் கட்டிட்டாங்க, ட்ரம்ப் டேரிஃபை பற்றி, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு இன்சைடு, அவ்வளோ இன்சைடு இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடியே அவ்வளோ இன்டெப்த்தாக கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சதுங்கிறத விட 30 நிமிஷத்துக்கு கீழே எந்த வீடியோவுமே இருக்காது. ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோ எல்லாமே ஏன் இப்போ நார்மலாகவே நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா 14 நிமிஷத்துலேருந்து 17 நிமிஷம் தான் நார்மலான ஒரு வீடியோ கண்டென்ட். இந்த வீடியோ கண்டென்ட் டைமிங்குள்ளே நம்ம என்ன கண்டென்ட்டை கொடுக்க முடியும், கட்டாயம் முடியவே முடியாது. அதனால தான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் இந்த வீடியோ லென்த்தாக கொடுக்குறேன். லென்த்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் அவ்வளோ இன்டெப்த் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும், இந்த வீடியோவில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழேயும் இருக்க கமெண்ட்டை போய் ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் அந்த ட்ராக்கை பிடிச்சி வந்துடுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. ஸோ ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதில் இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க இன்சைடை கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ஸ்பைக்னா என்ன, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய டெப்த்து என்ன, ஷார்ட் கவரிங் இந்த கேப் தியரினா என்ன, வெலாசிட்டினா என்ன, டைவர்ஜென்ஸ்னால் என்ன, பாக்ஸ் தியரினா என்ன, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்னா என்ன, அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு தெளிவாக வீடியோ ஒரு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் வாய் வழியாக இல்லாமல் சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ அடுத்து கண்டினியூவாக என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் மறந்துட வேண்டாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை கட்டாயம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும்.
இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 1662 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இந்த 1662 சப்ஸ்கிரைபரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 பேர் தான் நம்மளை ஆக்டிவாக ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் மீன் பண்ணுறேன். 120 பேர்த்துலேருந்து ஒரு 200 பேர்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தம்ஸ் அப் வருது பார்த்தீங்களா, ரியாக்ஷன். நான் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜுக்கு பின்னாடியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். தப்போ ரைட்டோ அதை ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு அவங்களோட கிராட்டிடியூட் இதில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு தான் நான் கொடுக்குற முழு கண்டென்ட் போய் சேருது அப்படிங்கிறத நான் வந்து உணர்கிறேன். ஸோ 1600 பேர் இருக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, யார் இந்த மெசேஜெல்லாம் ரீட் பண்ணுறா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த தம்ஸ் அப் கொடுத்து இந்த கிராட்டிடியூட் காட்டுறாங்கல்ல, இவங்களோட ஐடியா எப்படியாவது நான் ஒரு குரூப்புக்கு செப்பரேட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக, ஏன்னா நாட்கள் செல்ல நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் முழுமையாக நம்ம சொல்கிற மெசேஜை டைம் கொடுத்து காது கொடுத்து ஒரு மெசேஜை ரீட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இந்த தம்ஸ் அப் கொடுக்குறவங்கள நான் வந்து ஒரு குரூப்பாக கூடிய விரைவில் நான் செப்பரேட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான ஒரு அனலைசஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் நீங்கள் போய் ஒரு மெசேஜை ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஆடியோ நான் கொடுக்குறேன், இப்போ ஒரு மெசேஜை கொடுக்குறேன், ஒரு ஆடியோ இப்போ 6 நிமிஷத்தில் நான் கொடுக்குறேன், இந்த ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆடியோவில் நான் என்ன சொல்கிறேனே தெரியாமல் தம்ஸ் அப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆடியோ போட்டோடனே ஒரு தம்ஸ் அப்பு இல்லை அப்படின்னா ஒரு இது. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஆடியோவை ஃபஸ்ட்டு கேளுங்க, அதில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்கேன், என்ன நியூஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ரியாக்ஷனை கொடுங்க அதில். அப்போ தான் அது முழுமையடையும். ஒரு வீடியோ ஒரு ஆடியோ போட்டதுமே உடனே நீங்கள் தம்ஸ் அப்புக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கிறதே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்றுங்க. இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப சைக்காலஜி சம்மந்தமான ஒரு விஷயம். மார்க்கெட்டில் லெவல்ஸு அக்யூரஸியெல்லாம் தாண்டி சைக்காலஜி ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணும். ஸோ சைக்காலஜியை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை அக்யூரஸியில் கொண்டு வரணும். அதனால் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா அதை ரீட் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் கொடுங்க. ஒரு ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற அந்த கிராட்டிடியூடை, அதோட எமோஜியோட வேல்யூ வந்து நான் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மெசேஜை கொடுக்குறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்தவனே உடனே நீங்கள் அது தம்ஸ் அப் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நான் எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த தம்ஸ் அப் கொடுக்குறவங்கள நான் மிக முக்கியமாக நான் வாட்ச் பண்ணணும், அவங்கள செப்பரேட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்துட்டுருக்கேன். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கான டாபிக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது? ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பித்தோன்னே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கான லெவல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். FinNifty 26,450 லெவலை எப்படி ராசாக எடுத்துகிட்டு வந்தீங்க, அதை தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற உங்களுடைய அந்த டைமிங் சென்ஸும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு புரியுது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்த்துருவோம். காலையில் இந்த கோட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். கற்றுக்கொள். நீங்கள் வலுவாக இருக்க விரும்பினால் தனியாக போராட கற்றுக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு யாரோட டிபெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண பழகிக்கணும். அப்போ தான் இதை வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக நீங்கள் லைஃப் லாங் கடந்து போக முடியும். நீங்கள் அந்த கடந்து போன அந்த ஒரு செயல்பாடை உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு மார்க்கெட்டை கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்குற நாலேஜெல்லாம் ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறமும் இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமேங்கிற உங்களுடைய மனசாட்சி உறுத்தி நீங்கள் வந்து ட்ரேடை நிப்பாட்டிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. அதுக்காக ட்ரேட் பண்ணால் நான் லாபமே சம்பாதிக்கல, ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டால் நான் எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் இருக்காதீங்க. ஒரு வகையில் ட்ரேடை நிப்பாட்டிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிறவங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டு வர்றவங்களும் ஒரு வகையில் லாபகரமான ஒரு கான்செப்டில் தான் இருக்கிறாங்கங்கிறது. ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க ட்ரேட் பண்ணாமல் அவங்களுடைய மணி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இவங்க வந்து லாபகரமான ஆளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்துருங்க ஒரு கான்செப்டில். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசிட்டேன். இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு. ஸோ நான் இதை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். வலுவாக இருக்க போகுது மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரைடேவோட எல்லாமே கண்டினியூட்டி தாங்க. நீங்கள் ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தான் இன்னையோட டேயில் என்ன நடந்தது, இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே,
இந்த வேர்டு வலுவா அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங் இருக்குல்ல, அது வந்து நான் மார்க்கெட்டை அப்சைடு தான் டைரெக்ஷனை ஃபைன் பண்ணியிருந்தேன். இது எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்து தெள்ள தெளிவாக நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு பீச் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து மென்ஷன் பண்ணி வந்துட்டு இருந்தேன் ஃப்ரைடேலேருந்து. அப்போ பீச் ஹார்ஸோடைய ஒர்க் என்ன, சென்செக்ஸில் 79,150 கம்மிங் டேஸில் வந்து வெலாசிட்டி வந்து க்ரியேட் பண்ணி அந்த லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, அதாவது என்எஸ்சி இண்டெக்ஸுக்கான மந்த்லி எக்ஸ்பைரி, ஸோ அன்ன டேட்டில் சென்செக்ஸை என்ன பண்ணானுங்க அப்படின்னா மார்க்கெட்டை இந்த லெவல் அடிக்கிறதுக்காக மார்க்கெட்டில் கொண்டு வந்தானுங்க. ஸோ இதுவுமே பீச் கார்ஸ் கான்செப்ட் தான். ஏன்னா மார்க்கெட்டு இந்த 79,150 சென்செக்ஸை, ஸோ ஓகே, உங்களுக்கு நான் சார்ட்டில் போயிடுறேன். சார்ட்லேருந்து சொல்லும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான வியூ கிடச்சிரும். இப்போ நம்ம சார்ட்டே ஓப்பன் பண்ணிக்குவோம். இதை என்னோடய அனாலிசிஸ் இதெல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 79,150 இந்த லெவல். இப்போ இந்த லெவல் நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல் தான் நமக்கு வெலாசிட்டியாக ஃபைன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸ் பிஃபோராக நான் அந்த லெவலை வந்து மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட்டு அப்சைடில் மூவ் ஆகி போயிடுச்சு. அப்சைடில் மூவ் ஆகி போனதுக்கப்புறம் இந்த லெவலை மார்க்கெட் ஃபைன் பண்ணி ஆகணும். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டை அடித்து கீழே கொண்டு வரானுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டு வந்து இந்த லெவலை ரீடெஸ்ட் எடுக்கிறானுங்க. அதாவது இந்த வெலாசிட்டி ஃபைண்ட் ஆகுது. இப்போ இந்த வெலாசிட்டி ஃபைண்ட் ஆகும்போது மார்க்கெட் இப்படி போன மார்க்கெட்டை இப்படி கொண்டு வரதோ, இப்படி வி ஷேப் ரெக்கவரி நடக்க போகிறதும் ஒரு பீச் கார்ஸ் கான்செப்ட் தான். இப்படி நடந்த மார்க்கெட்டு அகைன் வி ஷேப் ரெக்கவரி எடுக்க போகிறதுங்கிறதும் பீச் கார்ஸ் கான்செப்ட் தான். இப்படி வந்து இப்படி போன மார்க்கெட் அகைன் திரும்ப ஃபால் ஆக போகிறதும் பீச் ஹார்ஸ் கான்செப்ட் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீச் ஹார்ஸ் கான்செப்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் 54,850 லெவல் மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிற வரைக்கும் அந்த பீச் ஹார்ஸ் கான்செப்ட் இருக்கும். ஸோ இனிமேல் பீச் ஹார்ஸ் கான்செப்டில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகே, இப்போது இந்த சென்செக்ஸில் இந்த லெவல் வேலிடாக, நிறைய பேர்த்துக்கு இந்த லெவல் எப்போ வேலிடாக இருக்குன்னு கேட்குறீங்க. மார்க்கெட் ஒன்ஸ் தொட்டுருச்சு, ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ஸோ இந்த லெவல் மார்க்கெட்டில் வேலிட் இல்லை இனிமேல். ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுடைய சார்ட்டில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஓப்பன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரலாம் தெரியுங்களா? இன்றைக்கி டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஓப்பன் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 79,150க்காக தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஃபைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சென்செக்ஸை விட்டுருவோம். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த லெவல்லாம் இப்போ இருக்குது. இந்த சார்ட்டு தான் உங்கள்கிட்டையும் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் அப்படியே இருக்கும். இந்த பாக்ஸெல்லாம் நான் எந்த மாற்றமும் பண்ணலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெவல்ஸை எங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கொடுத்துட்றேன். நீங்கள் புதுசாக கால்குலேஷன் போட்டு மைண்டை போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்க வேண்டாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 55,600 லெவல் வந்து எக்ஸ்பெக்டட் டார்கெட்னு கொடுத்துருந்தேன். என்ன டேட்டில்? 24 ஏப்ரல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டிங்களா? அன்னைக்கு டேட்டில் இந்த லெவலை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் 50% இந்த லெவல் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்திருக்குல்ல, இங்கே உங்களுக்கு மார்க்கரை சின்னதாக்கிக்கிறேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்திருக்குல்ல, ஸோ இது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ரவுண்ட் ஃபிகர் 55,600 எக்ஸ்பெக்டட் டார்கெட் எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த லெவல் நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேட்டில் மார்க்கெட் இப்படி ட்ரேட் நடந்தது உங்களுக்கு தெரியும். அன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பாருங்கள். இதில் 75% மார்க்கெட்டு ஹிட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த 55,500 இருக்குல்ல, இந்த லெவலையே நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃப்ரைடேவோட மார்னிங் ஆடியோவில் நான் கிளியராக கொடுத்துருப்பேன். இந்த இப்படி இருக்கும் ஃப்ரைடேவோட மார்னிங் ஆடியோவில், அதாவது ரிமைண்டர் போட்டிருப்பேன். சாட்டர்டே, ஃப்ரைடே, இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரைடேவோட ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 9:13க்கு கொடுத்துருக்கேன். 2 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடம்னு நினைக்கிறேன், 55,500 வந்து பேங்க் நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் லெவலாக ரியாக்ட் பண்ணும்.
மேஜராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் லெவலாக மென்ஷன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன். ஒன்லி வாயில் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெவலை நீங்களாம் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாகவே இருந்தது. அதனால தான் நான் அடுத்தடுத்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ரிமெம்பர் எவ்ரி சிங்கிள் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேண்ணா. உங்களுக்கு புரியுதா மார்க்கெட்டு? அதே மாதிரி டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பீச் ஹார்ஸ் எத்தனை மணிக்கு? 10:10க்கு. 10:10க்கெலாம் அன்றைக்கி டேட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். 10:10க்குங்கும் போது எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கேண்டில், அதாவது இந்த க்ரீன் கேண்டில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கப்புறமும் பீச் ஹார்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் இங்கே கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ட்ரேடர் பிஎம் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பீச் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க, போத் செல்லர்ஸ் ஆர் அக்ரெசிவ்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் கீழே விழுந்துட்டு, அன்றைக்கி டேட்டரில் கீழே விழுந்துட்டு மார்க்கெட் திரும்ப அதோட 50% கரெக்ஷன் போச்சு. ஸோ ஃப்ரைடேயோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதை தெளிவாக இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா இந்த கண்டினியூட்டியோடு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி டேட்டை வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோ லென்த்தாக போகுறதுனா எப்படி போகுதுன்னா, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் கிளிப்புலைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஸ்மார்ட்டாக பார்ப்பாங்க, ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாதுல்ல. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த 55,500 இம்பார்ட்டன்ட் லெவலை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். 55,500 இம்பார்ட்டன்ட் லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் அந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கேல் இருக்கு இல்லைங்க, இந்த ஸ்கேலு இந்த டேவோட ஹை, அதாவது 24ஆம் தேதியோட ஹை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? இந்த பாக்ஸ் தியரியோட ரேஞ்சு, இதனுடைய 50%. இந்த லெவல் எப்படி நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் 50% எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கான வேலிடான ஒரு வேல்யூ எங்கேருந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃப்ரைடேவோட இந்த கேண்டில், இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நடந்த இந்த கேண்டில் இருக்குல்ல, கேண்டில் ஸ்ட்ரென்த்து 9.15 கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலுடைய லோ டு ஹை பாருங்கள், 202 பாயிண்ட். அதே 202 பாயிண்ட் வெலாசிட்டி மேலே கொண்டு வரேன். சிம்பிள். அவ்வளோதான். இப்போது இந்த இடம் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா தெரிஞ்சிடும். இந்த இடம் இப்போ எப்படி நான் ரவுண்ட் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? 55,493 வருது. ஸோ அந்த லெவலை தான் நான் 55,500 அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு லாஜிக்கும், வேறு எந்த ஒரு இதுக்கு பின்னாடி நான் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வர்றதுக்கு உண்டான வேறு ரீசன் எதுவுமே கிடையாது. இதுக்கு அடிஷ்னலாக நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய ஹையை பார்த்துக்கிறேன். பட் இந்த கேண்டிலுடைய ஹையெல்லாம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், ஸோ அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த எக்ஸ்பைரி டேயோட வெலாசிட்டி என்னவோ அதுதான் லெவல், அதுதான். அதை வந்து ரவுண்ட் ஃபிகர் வச்சு கொண்டு வந்துடுறேன். இப்போ 55,500 உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு தெரியும். அதாவது இன்னைக்கு டேட்டில் கிடையாதுங்க, அடுத்த நாள். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டாக நடந்துருச்சு. ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்போது இந்த பாக்ஸனுடைய பாட்டமை வந்து மார்க்கெட் ஒன்ஸ் போய் தொட்டுட்டு திரும்ப பாட்டமை தொட்டுருச்சு. தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்ததே தவிர இந்த டாப்பை வந்து மார்க்கெட் வந்து செல்லர் தொடலை. அப்போ என்னன்னா, இந்த இடத்துல புட் செல்லருடைய குவான்டிட்டி இருக்குல்ல, குவான்டிட்டி சைஸ் இருக்குல்ல, புட் செல்லருடைய ஆக்டிவேஷன் வந்து மறைமுகமாக இங்கே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்டிங் கான்செப்டில் இருக்குது. அப்போது இந்த புட் செல்லருடைய வெலாசிட்டி என்ன? இந்த கேண்டிலுடைய லோ டு ஹை 200 பாயிண்ட், அதே 200 பாயிண்ட் இங்கே வருது. ஸோ 55,200 ரவுண்ட் ஃபிகர் வரும்போது நமக்கு ஃப்ரைடேயில் இந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த லெவலை நான் வேறு எந்த ஒரு ஐடியா வச்சும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. இதுக்கான வெளிப்படையான ஒரு ரேஞ்சு தான் இது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்ச் எப்படி வந்துருச்சுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஒவ்வொரு ரேஞ்சையும் நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். அடுத்து இன்னைக்கு காலையில் இப்போ உங்களுக்கு
55,600 ரேஞ்சு எக்ஸ்பெக்டட் டார்கெட் எப்படி கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. 55,500 இம்பார்ட்டன்ட் லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பெண்டிங் இருக்கிறது இந்த 54,850. இந்த லெவலை நான் எப்படி கொண்டு வரேன்? ஒன்றுமே இல்லை, இந்த ட்ரேடோடைய 50% தான் இந்த லெவல். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த வி ஷேப் ரெக்கவரி இருக்குல்ல, அது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா இந்த 55,500 வந்து மார்க்கெட் தொடணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு புட் செல்லர் வந்து பாக்ஸினுடைய பாட்டமை தொட்டிருக்கான், ரீடெஸ்ட் எடுத்திருக்கான், டாப்பை வந்து தொடலை, மார்க்கெட் அகைன் கீழே விழுந்திருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இங்கே இந்த டைமில் இங்கே அசம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேங்க் எக்ஸுக்கு 63,200 அப்சைடில் இருக்குது. இந்த அசம்பிள் பாயிண்டெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இங்கேருந்து வந்துட்டுருக்கு அசம்பிள் பாயிண்டெல்லாம். இந்த இடத்துல இருந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் அதை தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அசம்பிள் பாயிண்டோடைய வேல்யூ என்னென்னா, மார்க்கெட் எங்கே போனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நிற்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டோடைய க்ளோஸுமே பாருங்கள் 63,200 அசம்பிள் பாயிண்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோஸ் பாருங்கள் 63,197.80. கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்ட் தான், வெறும் 2 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் அசம்பிள் பாயிண்ட். ஏன் அசம்பிள் பாயிண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நாளைக்கு பேங்க் எக்ஸோடைய மந்த் எண்ட் எக்ஸ்பைரி. புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நாளைக்கு பேங்க் எக்ஸோடைய மந்த் எண்ட் எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த இடம் தான் ஒரு மேஜரான ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, ஆப்ரேட்டர்ஸோடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போது மார்க்கெட் மேலே வரணும். இதுக்கெல்லாம் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இங்கே பாருங்கள் நிஃப்டி இருக்குல்ல, இந்த நிஃப்டி இந்த டைமில் மார்க்கெட் எக்ஸ்பைரி அன்னைக்கு ரேஞ்சு பவுண்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பாருங்கள் புட் செல்லர் ஆக்டிவாக இருந்திருக்கான் நிஃப்டியில். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் புட் செல்லர் ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டான். மார்க்கெட் அங்கேருந்து விழுந்திருக்கு, கால் செல்லர் வந்து அடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. புட் செல்லர் ஆக்டிவாக இல்லை. புட் செல்லர் ஆக்டிவாக இருந்திருந்தானா என்ன இருக்கணும்? அன்றைக்கே போய் 55,600 போய் தொட்டிருக்கணும். தொடாததுனால அங்கே ஒரு கேப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ கேப்பு கிடச்சிருக்கும் போது இந்த கேப் தியரியோடைய இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். அப்போ கேப் தியரினா என்னன்றதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும் இப்போ தான். அப்போது அந்த வி ஷேப் ரெக்கவரி, அந்த புட் செல்லர் வந்து இங்கே சைலண்ட் மோடில் இருந்திருக்கிறான். அதனால தான் இந்த இடத்துல புட் செல்லர் போய் இந்த பாட்டமும் தொடாமல் கீழே விழுந்ததுனால புட் செல்லர் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி கீழே கொண்டு வரான். கீழே கொண்டு வர மார்க்கெட் எப்போ வேணாலும் மேலே போகும்னு சொல்லிட்டு பீச் ஹார்ஸோடைய எக்ஸாமில் இந்த இடத்துல நான் கொண்டு வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ கிளியரா? ஓகே, இப்போ ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கும், புட் செல்லரோடைய இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த 54,850 லெவலை நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதே ஸ்கேலு தான். இங்கே பாருங்களேன், சாரி, இந்த 55,500 ரேஞ்சு நமக்கு அன்றைக்கி ஃப்ரைடே கிடச்சிருச்சுல, அந்த ரேஞ்சுக்கும் இன்றைக்கி கேண்டிலோடைய, அதாவது அந்த ஃப்ரைடேவோடைய லோ இருக்குல்ல, அந்த லோக்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய 50% ஏரியா இருக்குல்ல, 54,850, அந்த ரவுண்ட் ஃபிகர் அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு 75% ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததில்ல. ஸோ அந்த ரேஞ்சை தான் இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு கொடுத்தது காலையில். அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணதுனே உடனே இமீடியட்டாக இங்கே பாருங்களேன், அதோட டைமிங்கை மட்டும் பாருங்கள். இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு டைமிங்கை பாருங்களேன். இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபின் நிஃப்டிக்கு நான் கொடுத்துருக்குறேன் 26. இந்த லெவலுக்குலாம் வரேன், எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் நான் வரேன், அடுத்து 1 by 1 வரேன். வேலிட் பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் 55,500. முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 9:14 மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 1 மினிட்க்கு முன்னாடியே பேங்க் நிஃப்டி 54,850 கொடுத்துட்டேன். அப்போது மார்க்கெட்டு அப்சைடில் போக போகுதுங்கிறத ஹிண்ட்டாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல மார்க்கெட் வலுவாக இருக்க போகுது. வலுங்கிறது நமக்கு மேல் நோக்கி இருக்கிறத தான் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது மார்க்கெட் வலுவாக இருக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன், குறியீடாக கொடுக்குறேன். அட் த சேம் டைம் ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் இம்பார்ட்டன்ட் லெவல் அப்சைடில் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் லெவல் இம்பார்ட்டன்ட் வேலிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55,600 எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஈடிங்கிறது உங்களுக்கு நான் சார்ட்லேயே கொடுத்துருக்குறேன். மறைமுகமாக வாய்ஸில் 55,500 இம்பார்ட்டனாக ப்ளே பண்ணணும்னு சொல்லி ஃப்ரைடேவோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஆடியோவில் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா லெவலுமே நமக்கு அப்சைடில் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டிங்களா?
அப்போது மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்டு என்ன நடக்குது அப்படின்னா கேப் அப் ஆகணும், பெரிய கேப் அப் நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் இன்னைக்கு டேட்டரில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 170 பாயிண்ட் பாசிட்டிவ் இண்டிகேஷன் கொடுத்தது. அந்த பாசிட்டிவ் இண்டிகேஷன் வச்சு நம்மளுடைய மார்க்கெட்டும் மேலே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஆனால் ஓப்பன் ஆகலை. ப்ரீ மார்க்கெட் எங்கே கீழே வச்சான். அப்போ கீழே வைக்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த 50% மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதாவது இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சோட 50% மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவான். இப்போ மார்க்கெட் இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆயிருந்தானா இந்த ரேஞ்சு வந்திருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆயிருந்தானா இந்த 54,850 லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் இந்த 50% கீழே ஓப்பன் ஆனாங்காட்டிங்கன்னா நான் ஒரு ஹிண்ட்டாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 54,850 கொடுத்தேன். மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே போய் டார்கெட்டாக தொட்டுட்டான். அந்த தொட்டதனுடைய கன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? டார்கெட் ஹிட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன்னா சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் நீங்கள் பண்ணிக்காதீங்க. சிம்பிள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அதுதான் எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு உங்களுடைய ஃபீலிங் புரியுது. பட் ஆனால் நான் 4 வருஷமாக கற்றுக்கிட்டதை நீங்கள் ஒரே வாரத்தில் கற்றுக்கணும்னு நினச்சாலும் ஒரே மாதத்தில் கற்றுக்கணும்னு நினச்சாலும் முடியுங்களா? கொஞ்சம் ஒரு பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டை இப்படிலாம் பார்க்கணும், இப்படிலாம் திங்க் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜியே உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய மைண்டுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகுது. அப்போது இப்போ தான் இன்ஜெக்ட் ஆகும்போது இனிமேல் தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் ஸ்பீடாக யோசிக்க ஆரம்பிக்கும், திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த நாளடைவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக எங்களால் திங்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தம்லாம் படாதீங்க. ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் கண்டினியூட்டியை விட்டுறக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் எல்லா லெவலும் எங்கேருந்து வந்ததுங்கிறது தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சுங்களா? பேங்க் நிஃப்டியில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நமக்கான டார்கெட் லெவல் எப்படி ஹிட் பண்ணுது மார்க்கெட் இங்கே பாருங்கள். சிம்பிள், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. ஏன்னா ஏன் நான் அப்சைடில் இருக்க லெவல் எடுத்துகிட்டு வரல? ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது 55,500 தான். அதுக்கு மேலே தான் 55,600 இருக்குது. 55,600 எடுக்கலாம். பட் நான் 55,500 மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 55,600 55,500 கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு ரவுண்ட் ஃபிகர்? 55,500. ஸோ ரவுண்ட் ஃபிகராகவும் நமக்கு அந்த இடத்துல மெயினானதாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட் லெவல் அதுதான். ஸோ இன்றைக்கோட கேண்டிலோடைய லோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். இதை நான் அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரைட் அவுட் பண்ணுறேன். சிம்பிள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் என்ன சொல்ல வருது? ஸ்ட்ராங் புல்லிஸ். அதாவது புட்டு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், பிஇ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ பிஇ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அவனுடைய பிளேஸ் எங்கே இருக்குது? அவனுடைய அரைவல் எங்கே இருக்குது? அவனுடைய லேண்டிங் எங்கே இருக்குது? இந்த பாக்ஸோடைய ஹையில் இருக்குது. அடுத்து இந்த 55,500 இருக்குது. அடுத்து இந்த 55,600 இருக்குது. ஏன்னா இவனோட லேண்டிங் இங்கே தான் இருக்குது. மார்க்கெட்டு புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. லேண்டிங் இங்கே தான் இருக்குது. அப்போ புட் செல்லருடைய கன்ஃபர்மேஷன் நம்மளாம் எனக்கு தெரியுது. இன்றைக்கி 2 நாள் கழிச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை லோ இது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு டைரக்ஷன் எடுக்கும். அடுத்த கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த கேண்டில் கொடுத்துருது. அதாவது இந்த செகண்ட் கேண்டில் கொடுத்துருது. அப்போது புட் செல்லர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அக்ரெசிவாக இருக்கான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு. ஏன்? ஆல்ரெடி நிஃப்டி வி ஷேப் ரெக்கவரியில் புட் செல்லர் இந்த இடத்துல வேலிடுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான். ஃபினான்ஷியல் இண்டெக்ஸில் மட்டும்தான் மார்க்கெட் கீழே விழுந்த வாக்கில் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்து அடுத்து கீழே விழுந்திருந்தான். புட் செல்லருடைய பெண்டிங் எல்லாமே இருந்தது. ஸோ அவனும் மார்க்கெட்டை மேலே கொண்டு வரான். சிம்பிள். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அதனால தான் இமீடியட்டாக மார்க்கெட் 75% தொடுற வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த ஸ்லோவுமே இல்லை. ஒரே அட்டம்ப்ட்டு கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஒரே அட்டம்ப்ட்டு. இங்கே பாருங்கள், ஓப்பனில் இருந்து 75% எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 பாயிண்ட். இதெல்லாம் கன்ஃபர்மேஷனுங்க. நான் வெறும் சும்மா வாய் வழியாக சொல்கிறேன், வெறும் ஸ்கேலை வச்சு நான் ஏதோ படம் காட்டுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல கேண்டில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள், டோஜி போட்டு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இமீடியட் டார்கெட், எக்ஸ்பெக்டட் டார்கெட் அப்படின்னு உடனே கொடுப்பேன். அப்படி எந்த லெவலில் நான் கொடுப்பேன்னா இந்த 75% டக்குன்னு கொடுப்பேன். இப்போ எனக்கு இதோட லோ எடுத்துக்கிட்டேன், இந்த லெவல் தெரியுது. இந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் சார்ட்லேயும் சரி ஆடியோலையும் சரி.
ஆனால் என்கிட்ட மட்டும்தான் இந்த லெவல் இருந்திருக்கும். இந்த லெவலையும் இந்த லோவையும் வச்சுக்கிட்டு 75% ஒரு லெவல் வரும். அப்போ இந்த லெவலில் வரும்போது என்ன லெவலு? 55,280 இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு. அப்போ அதை ரவுண்ட் அப் பண்ணி 55,300 இம்பார்ட்டன்ட் லெவல், இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். இப்படி தான் ஒரு லெவல் வந்து கிரியேட் ஆகும். அப்போது 55,300 இமீடியட் டார்கெட் இம்பார்ட்டன்ட் லெவலுங்கும் போது நீங்கள் 55,300 போய் அழகாக ஒரு லைனை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக மார்க்கெட் அங்கே போய் தொட்டிருக்கும். இங்கே பாருங்களேன், 300 55,298 300 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் டார்கெட்டை நான் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட அனலிசிஸோ டார்கெட்டு ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் அக்யூரசி கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே இப்படி தான், இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்கிறத நான் தெளிவாக படம் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக இந்த லெவல் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வெலாசிட்டி, இந்த பாயிண்ட் எப்படி எடுத்துகிட்டு வரேன், இந்த பாக்ஸ் தியரி என்ன சொல்லுது, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுடைய டெப்த் என்ன சொல்லுது, இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் எந்த நாலேஜுமே தெரியாது. ஏன்னா இந்த லெவல் பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. மார்க்கெட் இங்கே வருமா அங்கே போகுமாங்கிறது ஸ்பெகுலேஷனில் ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ ஸ்பெகுலேஷனில் ஓடும்போது இந்த அதர் கன்சம்ஸ்டன்ஸ்லாம் சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு பிடிபடாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த லெவல் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டுரும் உங்களை. அதனால தான் லெவலுக்கு பின்னாடி ஓடாதீங்க. இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஸோ சிம்பிள். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 75%ல் டோஜியும் போட்டு கன்ஃபார்ம் பண்ணால் ப்ரீமியம் ட்ரேட் இஸ் ஓவர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன்? ப்ரீமியம் ட்ரேட் இஸ் ஓவர். ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேனா இல்லை வாய்ஸில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன், ப்ரீமியம் ட்ரேடு வந்து ஓவர்னு சொல்லிட்டேன் மார்க்கெட்டில். எந்த இடம்னு தெரியல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ ஒன்ஸ் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. அவ்வளோதான். இதுவே இந்த ரேஞ்ச் நீங்கள் 55,500 இல்லாமல் இந்த ரேஞ்சை 55,600 எடுத்தாலும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கொடுக்கும். இங்கே பாருங்களேன், புரியுதுங்களா? அதே அந்த 75% திரும்ப ரீடெஸ்ட் எடுத்திருக்கா. அதுக்காக அந்த 55,500 தான் எடுக்கணுங்கிறது கிடையாது. நான் இந்த லெவல் இன்னும் பக்கத்தில் இருக்குது, இந்த லெவலுக்கு இந்த லெவல் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ரவுண்ட் ஃபிகரில் இருக்குது. இன்னொன்று அடிஷ்னலாக என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட கேப் அப் ஆகலை, நியூட்ரல் ஓப்பனிங் தான் ஆகுது. நியூட்ரல் ஓப்பனிங்கும் போது மார்க்கெட் கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்குது. கண்டினியூஷன் பேட்டர்னில் இருக்கும்போது புட் செல்லருடைய கண்டினியூஷன் பேட்டர்ன் நடக்குது. அப்போ புட் செல்லர் கண்டினியூஷன் பேட்டர்ன் நடக்கும்போது ரேஞ்சு வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துக்கு இதுக்கே 900 பாயிண்ட் வருது, இன்னும் 100 பாயிண்ட் 1000 பாயிண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கீழே இருக்க டார்கெட்டை எடுத்துக்குவோம், அது இமீடியட்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபஸ்ட்டு மெசேஜே அந்த மெசேஜ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 8:28க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. அதாவது ஃப்ரைடே உடைய மார்க்கெட் அன்னைக்கு இந்த லெவலை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஏன் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்? மார்க்கெட்டு ஃப்ரைடேயில் என்ன நடந்தது இங்கே பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆச்சா, அகெயின் திரும்ப இந்த லெவலுக்கு வரும். பீச் கார்ஸுங்கிறது தான். அதனால தான் சொன்னேன், இந்த அளவுக்கு ஒரு ரெக்கவரி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எதிர்பாருங்கண்ணே. பட் ஆனால் லிக்விடிட்டி இந்த இடத்துல இல்லாததுனால இங்கே ஒரு 70% ப்ராஃபிட் புக்கிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த எதிர்பாருங்களுக்கான காரணம். இந்த வி-ஷேப் ரெக்கவரி தான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போது பேங்க் நிஃப்டி உங்களுக்கு கிளியராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ 55,500 இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் டார்கெட்டை வந்து தொட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களோட சார்ட்லேயே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வெறும் 54,850 55,600 இந்த 2 லெவல் தான் இருக்குது. ஏன் இந்த லெவல் 2 லெவல் இருக்குது? ஒன்ஸ் மார்க்கெட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் எடுக்கலை. ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த லெவலும் என்ன ஆயிரும்? இன்வேலிட் ஆயிரும். இந்த லெவல் வெர்ஜினிட்டியாகவே இருக்குது. இந்த இடத்துல கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கேப் ஃபார்ம் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும்னு. அதனால் உடனே நாளைக்கே ரியாக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் எடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த 54,850 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேசஸ். எதனால்? ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவுக்கு அந்த 50% ஆஃபான
ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நாளைக்கு பேங்க் எக்ஸனுடைய மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 54,850 மார்க்கெட் எப்போ வேணாலும் நாளைக்கு அகைன் ஃபால் ஆகலாம். அதாவது மார்னிங் போயிட்டு திரும்ப இந்த டார்கெட் தொட்டுட்டு கூட ஒரு 230 240 வரைக்கும் இருந்து கூட சடனாக 240க்கு மேலே கூட இந்த லெவலை வந்து தொடலாம். ஆனால் தயவு செஞ்சு இந்த வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னோடய அனாலிசிஸை கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஃபின் நிஃப்டிக்கு வந்துடுவோம். சார் ஃபின் நிஃப்டியில் 26,450 எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார். 2,000 ரூபா உங்கள் ஜிபே கூட பண்ணுறேங்க சார், தயவு செஞ்சு அந்த லெவலை சொல்லுங்கன்னு சொல்லி கூட மெயிலு. அந்த ஜிபே பண்ணுற ஆள் யார்? இந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், மார்க்கெட்டில் பொறுமையாக இருங்க. நான் ஏன் இந்த லெவல் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆயிடாது. பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பொறுமையை மெயின்டைன் பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், டிக்னிட்டி இருக்கணும். மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப 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 முக்கியம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறீங்க? நான் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனாக கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பார்க்கும்போது ஆனால் சிரிப்பாக இருந்தது. உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த லெவலை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்? ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இது தாங்க பாக்ஸு. இதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், இந்த பேங்க் நிஃப்டிலையும் இந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து என்ன டேட்டோட பாக்ஸு? 23 ஏப்ரல் அன்னைக்கு நடந்த அந்த ஹெவி வொலாட்டிலிட்டியோட பாக்ஸு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி போகிற ரேஞ்சு பவுண்டு முக்கியம் கிடையாது. அப்படி இருந்தால் பாக்ஸ் இப்படி தான் வந்திருக்கணும், அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த ஹெவி வொலாட்டிலிட்டியில் ரேஞ்சு பவுண்ட் நடக்கிறது தான் நம்ம பாக்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். திரும்பவும் பாக்ஸ் தியரியை பற்றி இந்த பாக்ஸ் எப்படி போடுவோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப அந்த கேள்வி வரவே வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா பாக்ஸ் இங்கே இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் நமக்கு வியூ பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இந்த பாக்ஸினுடைய மெயின் தியரி இங்கேருந்து வருது, 23 ஸோ அப்படியே தான் இருக்குது. இந்த ரேஞ்சு கீஞ்சை எதுவும் மாற்றலை. உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த சென்டர் பாயிண்ட் கூட நான் இதில் 50% மார்க்கெட் எடுத்து கீழே விழுறதுக்கான ஏதாவது சான்சஸ் இருக்குமோங்கிறது தான் போட்டேன். அதனால் அதே மாதிரி தான் இந்த ஃபின் நிஃப்டிலையும் இந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் எங்கேருந்து வந்தது? இந்த பாக்ஸு அதே 23 இந்த ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்கும் நடந்தது தான் இந்த பாக்ஸ். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரேஞ்சுக்காக இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அட்டுலியம் பண்ணுறீங்க. இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கணும், இந்த ரேஞ்சுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸை போட்டு இப்படி கொண்டு வந்து எனக்கு அனுப்புறீங்க. அடே அப்பா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆன்சரை வச்சுக்கிட்டு செம்ம டெரிவேட் பண்ணாதீங்க. இந்த செம்ம டெரிவேட் பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த 26,450 எப்படி வந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 26,450 மெயின் நான் எப்படி பார்க்குறேன், எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த 24 ஹை இருக்குல்ல, அந்த ஹையும் ஃப்ரைடே நடந்த ஹை 25 ஹை இருக்குல்ல, இதனுடைய 50%ங்க. இது தாங்க லெவல். இப்படி தாங்க கொண்டு வந்தேன். இந்த 50% தாங்க இந்த 26,450. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு பின்னாடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. தயவு செஞ்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு பழைய ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு அங்கே டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்துக்குலாம் போகாதீங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த 50% தான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு 2 கான்செப்ட் இருந்தது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னோடய அனாலிசிஸில் 2 கான்செப்ட் இருந்தது. எப்படி நம்ம இதை இந்த லெவலை டெரிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஹை டு இந்த டேவோட ஹை இருக்குல்ல, எவ்வளோ பாயிண்ட்டு? 43 பாயிண்ட்டு. ஸோ அதே 43 பாயிண்ட் திரும்ப கீழே வச்சு எந்த இடத்துல வருது? இந்த இடம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஸோ 23,380 நம்ம மென்ஷன் பண்ணுறதா, 26,450 நம்ம கொண்டு வர்றதா? எனக்கு இந்த 2 லெவலுமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. 2 லெவலுமே அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்க லெவல் தாங்க. பட் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள், 2மே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஏன்னா இந்த வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருந்துட்டு மார்க்கெட் லோயருக்கு திரும்புது. அப்போ லோயருக்கு திரும்பும்போது அடுத்தடுத்த நாட்கள் கண்டினியூஷன் பேட்டர்ன் இருக்கும். ஏன்னா இது அபாய எச்சரிக்கைன்னு நான் சொல்லுவேன், அடுத்தடுத்த ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கு. அப்போது லோ, அதாவது இந்த ஹை அடுத்து இதனுடைய வெலாசிட்டி ஹை, அதாவது இந்த லைன், இந்த எல்லோ லைன், இந்த எல்லோ லைன், இந்த ஹை,
இந்த ஹை. ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்து லோயர் ஃபார்மேஷனுக்கான ஹையாக இது இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், இந்த வெலாசிட்டி எடுத்து கீழே கொண்டு வரதா, இல்லை இதில் சென்டர் ஆஃப் பண்ணுறதா, இல்லை இந்த வெலாசிட்டி டிஃப்ரெண்ட் எடுத்து மேலே கொண்டு போய் வைக்கிறதா. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 43 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கேப் 43 பாயிண்ட்டை இந்த ஹையில் வச்சு திரும்ப இந்த 43 பாயிண்ட் மேலே வச்சு கொண்டு போகிறதா அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நம்ம எப்படி எடுப்போன்னு. ஆனால் இதெல்லாம் நான் முன்கூட்டியே ஒர்க் பண்ணி இது மாதிரி நிறைய பார்த்ததுனால இந்த கன்ஃபர்மேஷனுக்கு எப்படி இந்த லெவலில் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே பேங்க் நிஃப்டிக்கு எப்படி நான் 55,600க்கு இந்த சென்டர் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கிட்டு 55,500 இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன்னா இந்த லெவல் அப்சைடில் இருக்குது, இருந்துட்டாலும் இந்த லெவலில் எடுத்துகிட்டு வரல 55,500. அப்போ மார்க்கெட்டிங் 55,500க்கு இம்பார்ட்டன்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் பேங்க் எக்ஸ் வந்து 63,200 எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இங்கனக்குள்ளே நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸினுடைய சென்டர் பர்சன்டேஜில் இந்த இடத்துல வருது. அப்போது மார்க்கெட் வந்து இங்கே ரேஞ்சு அசம்பிள் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ரொம்பவும் மேலே போக விட மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப டெப்த்தாக எடுத்துக்க வேண்டாம், நம்ம சென்டர் ஆஃப் பாயிண்ட்டே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வரேன். 24,600 ஃபின்னிஃப்டி 26,450 லெவலை இப்படி தான் கொண்டு வரேன். ரேஞ்ச் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இந்த ஹையுக்கும் உண்டான 50% இதை எடுத்துக்கலான்னு முடிவரேன். இதை எடுத்துக்கிறதுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் வந்து இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் நான் வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்ததில்ல, அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லைனை போட்டு காமிச்சிட்றேன், அப்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல நடந்ததில்ல, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். எக்ஸாக்டாக எனக்குள்ள வருது, இந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. அதே மாதிரி மண்டே இருக்குல்ல, 21ஆம் தேதி திங்கக்கிழமை இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ ஹை ஓப்பன் க்ளோஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். இந்த ஹையும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போன்னு சொன்னேன். அட் த சேம் டைம் திங்கக்கிழமையோட இந்த கேண்டிலுடைய ஹையை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நியர்பை ஜோனாக இந்த 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த லெவலில் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபைண்ட் அவுட்டுக்கு நேற்று நைட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டிக்கு நான் வந்துடுறேன். சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுவே இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த 43 பாயிண்ட் வெலாசிட்டி எடுத்து இந்த லோ போட்டிருந்தாலும் இதுவும் ஒரு கரெக்டான வேல்யூ தான். 26,380 நான் கொடுத்துருந்தாலும் ஒரு கரெக்டான வேல்யூவாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு வியப்படைகிற ஒரு அக்யூரஸியாக தான் இருந்திருக்கும். எப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கல, அவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, தேவையில்லாமல் போட்டு யோசிச்சுக்க வேணாம். இப்போது மார்க்கெட் இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகுது 26,450 லெவல்லேருந்து இன்றைக்கி டேவோட லோ எடுக்கிறேன். இந்த இடத்துல 50% தொடுது மார்க்கெட். இங்கே 75% எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நமக்கு இந்த லெவல் வேலிடாக நம்ம எடுத்தது கரெக்டு தான் அப்படிங்கிறத இந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. எப்படி 75% ப்ராஃபிட் புக்கிங் வருவோம் அப்படின்னு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் இந்த இடத்துல நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, இது ஈஸியாக அந்த 50% ஈஸியாக உடச்சி மேலே க்ளோஸ் வச்ச வாக்கில் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கான். திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கிறான். அடிஷ்னலாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல வெலாசிட்டி லெவல் இந்த இடத்துல இருக்குல்ல, அதுக்கு வச்சு பார்த்தேன். இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்திருக்கு பார்த்தியா. இப்போ நான் இந்த லெவல் உங்கள்கிட்ட நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப நான் மாற்றக்கூடாதுல்ல. 26,380 இந்த லெவல் இல்லைங்க, இந்த லெவல் தான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல முடியுமா? இல்லை இந்த லெவல் கொடுத்ததுக்கப்புறம் இடையில ஒரு டார்கெட்டு கொடுத்துரு. ஏன்னா ஒரு டார்கெட் நம்ம கொடுக்குறோம், மார்க்கெட்டை அந்த டார்கெட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தான் நான் இங்கே மென்டரு இந்த லெவல் கொடுத்துட்டு ஒரு லெவல் நான் இங்கே கொடுக்குறேன், ஆகா இந்த லெவல் வருமோ இல்லையோ நம்ம கொடுத்துட்டோம், வேணாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் இங்கே ஒரு லெவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி வந்தேன் அப்படின்னா நான் மென்டர் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது நான் என் லெவலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். என் லெவலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு ப்ராக்டிஸை தான் நான் இவ்வளோ நாள் எடுத்துருக்கிறேன். அப்போ எடுத்துகிட்டு வந்த ப்ராக்டிஸு புதுசாக ஒரு ஐடென்டிஃபை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய லெவலை இங்கே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நேற்று நைட்டே நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த லெவலையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எதை ஃபைனலாக எடுத்துகிட்டு வர்றதுங்கும் போது நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கிடச்சிருக்கு, மண்டேயோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை கிடச்சிருக்கு. அப்போது இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், இந்த வெலாசிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை எடுத்துகிட்டு வரேன். பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டான்னு தான் நான் முடிவு பண்ணனே தவிர இந்த 26,380 கன்சிடர் பண்ணவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணலை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
இது அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுங்கிறத ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஸ்கேலை வச்சு தான் அழகாக இங்கே இருந்தது பார்த்தேன். இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் நடந்துருந்தது, நல்லா மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரிஞ்சது. அப்போது இந்த ஸ்கேலை அதே தான் வச்சு மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டேன். அதே சேம் டைம் மேலே இருக்க லெவலுக்கும் வச்சு பார்த்தேன். மேலே இருக்க லெவலுக்கு வைக்கும்போது இங்கே நமக்கு எக்ஸாக்டாக 50% ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருந்தது. ஆனால் நமக்கு அவ்வளோ மேலே போக தேவையில்லை, ஏன்னா அடிஷ்னலாக பேங்க் எக்ஸுக்கு பேங்க் நிஃப்டிக்கும் லெவல் பக்கத்தில் தான் மிட் ஆஃபில் இருக்கனால கீழே இருக்க ரேஞ்சாக எடுத்து பார்த்தேன். அப்போது எடுத்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட்டு கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணி லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆயிருந்தது. அப்போ நினச்சேன் 100% மார்க்கெட் 75% போகும் அப்படின்னு. 75%னா எப்படி, இங்கேருந்து, அதாவது நம்மளுடைய டார்கெட்டுக்கு 75% போகும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். மார்க்கெட் அகைன் ரீடெஸ்ட் ஆச்சு, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறான். இதுதான் சிம்பிளாக நடந்தது. இப்போது மார்க்கெட்டில் வேறு எதுவுமே நடக்கலை, சிம்பிள். நீங்கள் இந்த பாக்ஸை எடுத்து எங்கே வச்சு ஒர்க் பண்ணாலும், இந்த பாக்ஸினுடைய லோவேருக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு இங்கே மேக்ஸிமம் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் இந்த பாக்ஸை இந்த ஹைக்கு கொண்டு போனாலும் உங்களுக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இங்கே ரீடெஸ்ட் எடுத்துருக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி காம்பனண்ட்டு, இந்த மாதிரி லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அடுத்தடுத்த நாட்களுக்கு இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் ஹையாக இருந்திருக்கே தவிர இந்த பாக்ஸினுடைய டாப் அண்ட் பாட்டம் ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு ஹையாக இல்லை. இதையும் இந்த லெவல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி கொடுத்தது, இது ஹை ப்ராபபிலிட்டி எனக்கு கொடுக்கல. அதனால் இந்த டாப்பு இந்த பாட்டம் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கலை. நீங்கள் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இந்த டாப்புக்கு ஹையை வச்சு இந்த லோ எடுக்கும்போது எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கு 75%. கரெக்டு தான், இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கு, ஓகே, தப்பு சொல்லலை. பட் ஆனால் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ராபபிலிட்டிங்கிறது என்ன, லாங் டேஸாக நடந்து வரும்போது அந்த லாங் டேஸில் எது நமக்கு அதிகப்படியான ஆன்சர் கொடுத்துருக்கு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்குங்கிறதுனால இதை நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லெவல்லாம் எப்படி கொண்டு வந்தேன்னு நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சிம்பிள், உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு தான் நான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு என்னை நான் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஒன்று. அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் எனிதிங் கேன் ஹேப்பன், மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வெளிப்படையாக நம்ம கண்டென்ட்டை கொடுக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அவுட் சோர்சிங்லேருந்து எனக்கு வர ப்ரெஷரு நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கவே இல்லை. பட் ஆனால் நான் என்ன வேணால் நடந்துட்டு போயிட்டு போகுதுடா அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் கண்டென்ட்டு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக நீங்கள் யூடியூப்லேயே வந்து திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு வியூஸ் ஏறும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மொபைலில் கூட வச்சுக்கோங்க. இன்டர்நெட் இல்லைங்களா, போட்டு பாருங்கள், ஃப்ரீயாக பாருங்கள், மார்க்கெட்டை கற்றுக்கோங்க. எனக்கு நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கிறது தான் எனக்கு வேணுமே தவிர இங்கே உங்கள் மூலியமாக எனக்கு ₹10 வேணாம். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டை எப்படி கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கணும், நீங்கள் அதை முறையாக கற்றுக்கணுங்கிறது தான் எனக்கான ஒரு விருப்பம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸ் எடுக்கும்போதும் எக்ஸாக்டாக இந்த 75%ல் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, இந்த 50%ல் ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலும் மார்க்கெட் ஹிட் பண்ணும். இந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்கேலுங்கிறது நம்ம கையில் இருக்க சிலம்பு மாதிரி. அதை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு 100% ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் டிசிப்ளினாக லேர்ன் பண்ணணும். ஸோ அதை தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ அடுத்தடுத்து ஏன் அது இல்லாமல் இன்றைக்கி இந்த கேள்வி, இன்றைக்கி ஏன் நம்ம இந்த நிஃப்டி வைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்காம மிட் கேப்பில் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸை பார்த்தோம் அப்படின்றதுக்கான மெயினான காரணம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா இந்த இண்டெக்ஸில் எல்லாமே புட் செல்லரை ப்ரூவ் பண்ணிட்டான், ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் மட்டும்தான் ப்ரூவ் பண்ணாமல் ரேஞ்ச் பவுண்டில் நடந்து அடுத்து அப்படியே கீழே விழுந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான
பெண்டிங் இவன்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் மெயினாக அந்த விஷயத்த சொன்னது. அதே மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே மார்க்கெட்லாம் என்ட்ரு ஆகும்போது கிளியராக பாருங்கள், ஒரு ரேஞ்ச் பவுண்டு கொடுத்து மார்க்கெட்டில் ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த பாக்ஸ் தியரினா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டெப்த் என்ன, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டெமினா என்ன, அப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் நான் தெளிவாக யூடியூப்லேயும் வீடியோ கொடுத்துருக்கேன், டெலகிராம்லேயும் ஒவ்வொரு போஸ்ட்டும் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இன்புட்டை நீங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து பார்க்கணும். லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர, நீங்கள் ஒரு சிம்பிள் கான்செப்டையோ இண்டிகேட்டர் பின்னாடியோ ஓடுனீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டும் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்க? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில். அதே மாதிரி என்னுடைய ஃபேமஸாக நான் சொல்கிற விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கு என்னுடைய நாலேஜ் சாட்டிஸ்ஃபைட் ஆகி இது கரெக்டான ஒரு சேனல்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. இயற்கையாக இது யாருக்கு போய் கிடைக்கணும்னு இருக்கோ அவங்க இதனுடைய பொட்டன்ஷியலை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஒவ்வொரு மெசேஜுக்கும் நான் கொடுக்குற ரெஸ்பான்ஸு, நீங்கள் தம்ஸ் அப் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நான் வந்து வேல்யூபிளாக பார்க்குறேன். உங்களுடைய ஒவ்வொருவரோட என்னோடய மெயின் மோட்டிவே இந்த தம்ஸ் அப் கொடுக்குறவங்கள எப்படியாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு குரூப்பை ஃபிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல 994 வியூஸ் போயிருக்கு. ஆனால் அதனுடைய கிராட்டிடியூட் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு? ஜஸ்ட் ஒரு 51 பேர்த்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ மீதி இருக்கிறவங்களாம் இந்த மெசேஜை பார்க்கலையா, இந்த சார்ட்டை பார்க்கலையா, இந்த 75% ப்ராஃபிட் என்ன நடந்ததுன்னு தெரியலையா? அப்போ நான் இவ்வளோ இன்புட் கொடுக்குறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா? இல்லை இன்னும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பீப்புளை நான் எப்படியாவது ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு தனியாக நான் ஏதாவது மார்க்கெட்டில் என்னோடய இன்டெப்த்தை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மோட்டிவ். அப்போ இவங்களாம் யாராக இருப்பாங்க? எனக்கு மெயில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேட்கும்போது எனக்கு மெயில் பண்ணுறாங்க, அவங்களா இருப்பாங்க. இல்லைனா ஆக்டிவ் ட்ரேடராக இருப்பாங்க, மார்க்கெட்டை சார்ட்டு அப் டு டேட் பார்ப்பாங்க. ஸோ அவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூவாக என்னைய ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கிராட்டிடியூடை ஒவ்வொரு மெசேஜ்கிலையும் காட்டுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்கிறத ஃபைனலாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்து முக்கியமாக ஏதாவது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை விட்டுட்டேனா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சென்செக்ஸு எல்லாமே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 50 இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதில் வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் எதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.